இன்னைக்கு நம்ம குர்பானி பூரா சும்மா ஃபார்மாலிட்டி தான். குர்பானியினுடைய தத்துவமும் உணரப்படுறது இல்ல, குர்பானியினுடைய காரணங்களும் உணரப்படுறது இல்ல, குர்பானி மூலமா இந்த உம்மத்துக்கு கிடைக்கிற பயன்பாடுகளும் என்ன செய்யப்படுறது இல்ல, அதனுடைய முறையாக செய்யப்படுறது கிடையாது. இன்னைக்கு அது இந்த கூட்டு குர்பானிங்கிறது ஒண்ணு வந்ததற்கு பின்னால அல்லாஹ் பெரிய கமர்ஷியல் வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது வியாபாரமா தான் பார்க்கப்படுது. இவருக்கும் எங்க ஆட்டை கொண்டு வந்து வீட்டுல கட்டி அதை வளர்த்து பராமரிச்சு அதை பார்த்து இவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. காசு கொடுத்தமா 3000 ரூபாய் கேட்கிறியா, 4000 ரூபாய் கேட்கிறியா, சரி போ. உங்களோட 7 பேர் கூட 7 பேர் சேர்றாங்க. 7 பேர் யாரு, என்ன வருமானம், எதை பத்தி இவருக்கு கவலை கிடையாது. அதுல 7 பேர்ல ஒரு ஆளு சும்மா கறிக்காண்டின்னு சேர்ந்துட்டாருன்னா மொத்த குர்பானின்னு சொல்லி முடிஞ்சுக்கும். 7 பேர்ல ஒருத்தர் குர்பானி நியத்து இல்லாம சும்மா கறி கிடைக்கட்டுமே, ஈத் அன்னைக்கு கறி வேணுமே சொல்லிட்டு கறி நியத்துல உள்ள சேர்ந்துட்டாருன்னு வைங்க, மத்த 6 பேர் குர்பானியும் போச்சு. ஒருத்தர் ஹராமான வருமானம் போச்சு, மொத்த குர்பானி. கூட்டு குர்பானிகள் மார்க்கம் அனுமதி கொடுக்குது, செய்யலாம். ஆனா உங்களோட சேர்ந்தவங்க யாரு? 6 பேர்கள். அவர் வருமானம் என்ன உங்களால பார்க்க முடியுமா? பார்க்கணும், பார்க்க சொல்லுது. இன்னைக்கு பெரிய அளவுல கமர்ஷியல் வியாபாரமா